இன்னைக்கு ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்த நாள். குற்றம் செய்ததற்காக 4 நாட்கள் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 8 கழுதைகள் விடுதலையான தினம் இன்று. என்னடா சொல்ற? 8 கழுதைகளை தான் ஜெயில அடைச்சு வச்சிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்துடைய ஜாலான் டிஸ்ட்ரிக்ட்ல ஓரல் ஜெயில் அப்படிங்கிற ஒரு ஜெயில் இருக்கு. இந்த ஜெயிலுக்குள்ள 8 கழுதைங்க உள்ள போயிட்டு அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு இருந்துச்சு. கழுதைகளை மேய்க்க வந்தவனை கூப்பிட்டு வான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சிறை அதிகாரிகள். ஆனா அவனும் திருந்தல, கழுதைகளும் திருந்தல. மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன். அந்த சூழல ஸ்வச் பாரத் மிஷனுக்கு கீழே 60,000 மதிப்புள்ள காஸ்ட்லியான செடிகளை ஜெயில் காம்பவுண்டுக்குள்ள நட்டு வச்சிருந்தாங்க சிறை அதிகாரிகள். ஆனா அந்த 8 கழுதைகளும் கழுத செடி தானே அப்படின்னு எடுத்து தின்றுச்சு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. அவ்வளவுதான், ஜெயில் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த 8 கழுதைகளை தூக்கி ஜெயில அடைச்சு வச்சுட்டாங்க. சரி எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சுக்கீங்க, ஆனா மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துருங்க. கழுத மேய்க்கிறவர் போய் கழுத உரிமையாளரை கூப்பிட்டு வந்தார். எதுவும் நடக்காது, ஜெயில அடைச்சதுதான்னு சொல்லிட்டாங்க. கடைசி ஒரு லோக்கல் அரசியல்வாதியை கரெக்ட் பண்ணி அந்த ஜெயில இருக்கக்கூடிய கழுதைகளை விடுதலை செய்ய வச்சாரு உரிமையாளர். அந்த பால்வடிகிற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. அப்படி உத்தரப்பிரதேச சிறைச்சாலையின் ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ண குற்றத்திற்காக 4 நாட்கள் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த 8 கழுதைகள் 2017ஆம் ஆண்டு விடுதலையான தினம் இன்று. இந்தியா விசித்திரங்கள் நிறைந்த ஒரு நாடுதான். இதே மாதிரி விசித்திரமான சம்பவம் நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம்.